நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் சகவாச தோஷம் என்பதை பற்றி கேட்போம். பொதுவாக இறைவனால் படைக்கப்பட்டுள்ளதான ஜீவராசிகள் எறும்பு முதல் மனிதன் வரை எல்லோருக்கும் ஆயுள் காலம் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. ஈசல் என்ற ஒரு ஜந்துவை எடுத்துக்கொண்டால் அதற்கு வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான். அதுபோன்று வாழ்க்கையானது, ஜீவனமானது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இவ்வளவு காலம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஜீவன காலம் 100 வயது. அந்த 100 வயதில் நாம் என்ன செய்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வளவு ஆயுட்காலம் நமக்கு பயன்படுகிறது என்பது பற்றி ஆழ்வார்களில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மிக அழகாக அருளி செய்துள்ளார் ஒரு பாசுரத்தின் மூலம். வேதநூல் பிராயம் 100. வேதம் என்ன சொல்கிறது? மனிதனுடைய வாழ்க்கை சதமானம் பவதி, 100 ஆயுஸ் அப்படின்னு சொல்றது. மனிதர்தாம் புகுவரேலும், ஒரு மனிதனுக்கு 100 வயது அப்படின்னா பாதியும் உறங்கி போகும். 50 வயது இவன் தூக்கத்திலே கழிச்சுடுறான். நின்றதில் 15 ஆண்டு, அதில் ஒரு 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். அதனால் பருவங்கள், குழந்தை பருவம் அந்த மாதிரி ஆரம்பித்து இவன் குழந்தை பருவம், குமாரன் கௌமாரன்னு சொல்லக்கூடியதான பருவம், யௌவனம் அதான் வாலிப பருவம், இதெல்லாம் கழித்து மீதி இருக்கிறதுல பசி நோய் மூப்பு துக்கம் முதலானவைகள். பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். அதனால இறைவனிடத்தில் ஆழ்வார் என்ன கேட்கிறார்? ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதனால எனக்கு பிறவி வேண்டாம், இதில் எந்த பயனும் இல்லை, வேண்டாம்னு கேட்கிறார். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய சமயம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கார்த்தால எழுந்து இன்னைக்கு சம்பாதிக்கணும், செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு கிளம்புறோம். சம்பாதிச்சுட்டு வந்ததை அனுபவிக்கிறதுக்காக சூரிய அஸ்தமனம் ஆன உடனே வந்துடுறோம், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு. இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரே வயத்தில் பிறந்ததான 2 பட்சிகள், அவைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி அமைந்துள்ளது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு முனிகுமாரன், அந்த முனிவருடைய புத்திரன் ஒரு வீதி வழியாக, தெரு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, அது ஒரு வேடர்கள் இடம், வேடுவச்சேரி. அந்த இடத்துல ஒரு கிளி உட்காந்துட்டு அந்த பக்கம் வரக்கூடியவர்களை பார்த்து அடி, கொல், துன்புறுத்து அப்படின்னு சொல்றது. அதை பார்த்துட்டே போகிறான் அந்த ரிஷிகுமாரன். இது என்ன கிளி இப்படி பேசுறது அப்படின்ட்டு போகிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே ஒரு கிளி உட்காந்துருக்கு. அந்த கிளி என்ன பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு ஆசிரமம். அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடியதான அந்த கிளியானது, வாங்க உட்காருங்க, என்ன வேணும் அப்படின்லாம் கேட்கறது, உபசரிக்கிறது. உடனே பார்க்குறான் இந்த கிளி அந்த கிளி இது இப்படி பேசுறது, அது அப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த கிளிகிட்டே கேட்குறான், இது என்ன நீ இப்படி பேசுகிற, அது அப்படி பேசுறதுன்னு கேட்குறான். உடனே சொல்கிறது அந்த கிளி, நானும் அதுவும் 2 பேருமே ஒரே வயத்தில் பிறந்தவா தான். எங்களுக்கு அப்பா அம்மா ஒருவர் தான், அந்த தாயார் வயத்தில் பிறந்தவன் தான். நான் ஒரு முனிவரால் அழிச்சுன்னு வந்துட்டேன், வளர்க்கப்படுறேன். அந்த கிளியானது ஒரு வேடன் அழிச்சுன்னு போய் வளர்க்குறான். அதனால் 2 பேருடைய பேச்சானது இப்படி இருக்கு அப்படிங்கிறது. மாதாப்யேகா பிதாப்யேகோ மம தஸ்ய ச பக்ஷிணः
அகம் முனிபிரானீதா சச்சானீதோ கவாசனைஹி. எங்கள் 2 பேருக்கும் அப்பா அம்மா ஒருவர் தான். அதனால் என்னை ஒரு முனிவர் அழிச்சின்னு வந்துட்டார் வளர்க்கறதுக்கு. பசு மாம்சம் கோமாம்சம் சாப்பிடக்கூடியதான ஒரு வேடன் அந்த கிளி அழிச்சின்னு போயிட்டான். அகம் முனினாம் வச்சனம் ஸ்ருணோமி. நான் முனிவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்குறேன். அவர்கள் எல்லோரும் அன்போடு உபசரித்து பேசிக்கொள்கிறார்கள். அதனால் எனக்கு அது வந்துடுத்து. கவாசனானாம் சவச்சகா ஸ்ருணோதி. அந்த கிளியானது வேடர் குலத்தை சேர்ந்ததான அவர்கள் பேசக்கூடியதான அந்த மொழியை கேட்கறது, பேச்சுகளை கேட்கறது. அதனால் அது வெட்டு குத்து அப்படின்னு சொல்கிறது. அதனால் அகுர்வந்தோபி பாப்பானி சுச்சயா பாபசம்ஸ்ரயாத் பரபாபைர் வினஷந்தி மத்ஸ்யா நாகஹிருதே யதா. அதாவது நல்லவர்களாக இருந்தாலும் கூட சேரக்கூடியதான சேர்க்கை சகவாசமானது கெடுதலாக இருந்தால் அந்த நல்லவர்களும் அவர்களுடைய பாபத்துக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பாம்பு சர்ப்பங்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மடு, அந்த மடுவில் சாதுக்களான மீன்கள் இருக்குது. அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுறது, அந்த மீனை சாப்பிட்டுடுறது. அந்த பாம்புக்கும் மீனுக்கும் என்ன, அந்த மீன் என்ன பாபம் பண்ணித்து அப்படின்னு கேட்டால் அது ஒரு பாபமும் பண்ணலை. ஆனால் துஷ்டன் அந்த பாம்பு, விஷமுள்ள பாம்பு. அதனால் அந்த நல்லதான மீனுக்கும் ஒரு அழிவு ஏற்படுறது. இதை இந்த மாதிரி இந்த விஷயத்தை ராவணனுக்கு மாரீச்சன் உபதேசம் பண்ணுறான். அதனால் சத்சங்கம் வேணும். சத்சங்கமானது இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் சகவாச தோஷம்னு பேர். நாம் சின்ன வயசுலேருந்தே நாம் பழகும் பொழுது நல்ல பசங்களோட பழகினா நல்லது வரும், கெட்ட பசங்களோட பழகினா கெடுதல் தான் வரும். ஆனால் நல்லவர்களோடு பழக வேண்டும். சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் நல்லவர்களுடன் சாத்திகர்களுடன் பழகினால் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக தெரிகிறது. இந்த கிளி கதையை சுவாமி தேசிகன் சீமச்சாரத்தில் எடுத்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் சொல்லும் பொழுது 4 வேதம், 6 அங்கங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 14 வித்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 14 வித்தைகளையும் கற்றுக்கொண்டால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த 14 வித்யாஸ்தானத்துக்கு கற்றுக்கொண்டோம் என்பதான ஒரு பெயர் கிடைக்கும். அதனால் நாம் ஒரு பெருமைப்பட்டு கொள்ளலாம், மற்றவர்கள் கௌரவிப்பார்கள், இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வித்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுமா, அதாவது நல்ல கதிக்கு செல்வதற்கு பயன்படுமா என்றால் பயன்படாது. இவை சுமைகள் தான் அப்படிங்கிறார். அமையா இவை என்னும் ஆசையினால் அருமூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமயவரேத்திய 8 எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனிநிலை தந்தனரே. அப்போனா இதெல்லாம் நாம் படிக்க வேண்டாமா, கற்றுக்க வேண்டாமா, தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன, ஒவ்வொரு வித்தியும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது வழியில் போகணும். அதான் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனः இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. அதனால் எல்லா சாஸ்திரங்களும் புராணங்களும் வேதங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும், அவன்தான் தத்துவம், அவனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும், அதுதான் ஹிதம் உபாயம், அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், அதுதான் புருஷார்த்தம் என்பதை சொல்லுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்படி இந்த நல்ல வழியிலே செல்ல வேண்டும். அதற்கான உபாயங்களை அனுஷ்டித்து
அதன் வழியில் செல்ல வேண்டும். மற்றவை நாளை கேட்போம்.